ஜெபம் செய்வோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன அன்பின் பரலோக தகப்பனே, இப்படி வார்த்தையை விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகள் ஆகிய இந்த பூலோகத்திலே நாங்கள் ஓடுவதற்கு நீ தெய்வீக ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இப்படி வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அநேக நேரங்களே நல்ல ஆலோசனைகளையும் உமக்குள்ளாக மகிழத்தக்கதான ஸ்லாக்கியத்தையும் அந்த வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உண்மையுள்ள இருதயத்தோடு உடைய வருகையின் நாட்களிலே 2வது ஞாயிறை அனுசரிக்க தகப்பனே எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டி இருக்கிறீர். 2024ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களை கடந்து வர பிள்ளைகளுக்கு வேண்டிய தெய்வீக பிரசன்னத்தையும் ஆறுதலையும் ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்திருக்கிறீர். உடைய பிள்ளைகள் உம்முடைய தயவினால் தான் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த ஓய்வு நாளே உடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உண்மையில் இருதயத்தோடுமை நாங்கள் நோக்கி பார்க்க இருக்கிறோம். தூய திருவிருந்து 6 நேரங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். அப்பத்தை பிக்கையிலே நீர் எங்களுக்கு வெளிப்படும். துதிகன மகிமை எல்லா மகிமை செலுத்துகிறோம். மீட்பரேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவநாம மகிமை கண்டு யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 457 கீதங்களிலும் கீற்றும் 95 பாடும். வேறு வசனம் பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் என்ற பாடல். ஆராதனை கீதங்கள் 457 கீதங்களிலும் கீற்றும் 95 பாடுவோம். Paro
நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்பது பாடம் முடிந்தது. வானத்தையும் பூமியையோ காலத்தில் சுழல் அறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாழ்க்கையின்படி 3ஆம் நாள் வைத்திருந்தார். கருத்துக்கு ஏறி தாங்கள் மனுஷித்திருக்கிறார். வேறொருவரையும் மறித்தோரையும் நாங்கள் முடித்து வருவார். ஒரு ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கருத்துமாய் செய்து கொடுக்கிறவருமாய் புறப்படுமாய் பிதாவுடன் குமாரன் கூட தொழுது சோசனைப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசனமாக ஒருத்தருமாய் இருக்கிற பரிசுத்தாயை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான விசுவாசிக்கிறேன். ஞானஸ்தானத்தை அறிக்கிறேன். மரித்தோர் அமர்ந்திருப்போம். பெத்லகேமில் பாலனாக அவதரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் தயவாக தந்திருக்கின்ற உடைய வருகையின் நாட்களிலே 2வது ஞாயிறை அனுசரிக்க தேவன் நமக்கு தயவு தந்திருக்கிறார். ஓய்வு நாளின் காலை வேளை ஆண்டுடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கின்ற திருச்சுவின் பிள்ளைகளை அவனோடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தம்முடைய அநாதை திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் அவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கின்ற பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஏற்று அங்கீகரித்து நிறைவான நன்மை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஒரு சில அறிவிப்புகள்.
இன்று மாலை 3 மணிக்கு நம்முடைய சாத்தான்குளம் சபைமண்ட அளவிலான ஆண்கள் ஐக்கிய சங்க கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை முதலூர் ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. திருச்சுவின் ஆண்கள் யாவரும் ஆண்கள் ஐக்கிய சங்க கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டு நம்முடைய சபைமண்ட அளவிலான கிறிஸ்துமஸ் ஆண்கள் ஐக்கிய சங்க கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறும். அந்த ஆராதனை நம்முடைய சேகரத்தின் சார்பாக நாம் ஒரு சிறப்பு பாடலை பாட இருக்கிறோம். திருச்சபையின் ஆண்கள் இந்த கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல வருகின்ற 16ஆம் தேதி திங்கட்கிழமை நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் 21வது பெண்கள் தோத்திர உபவாச ஜெபம் தூத்துக்குடி சண்முகபுரம் பரிசுத்த பேதுரு ஆலயத்தில் வைத்து காலை 9 மணி முதல் நடைபெற இருக்கின்றது. திருச்சுவின் பெண்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான பதிவு கட்டணம் ரூபாய் 70. அதேபோல் நம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டு வருகிறோம். இந்த காரியங்களுக்காக ஜெபித்து வருகின்றீர்கள். ஆண்டுடைய திட்டத்தின்படி நம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அதே போல கோபுர பிரதிஷ்டை பண்டிகை நாட்களே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பத்தையும் திருச்செந்தூர் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கான ஒரு ஒழுங்குகள் எல்லாரும் கரங்களிலே ஆலய பிரதிஷ்டை புத்தகம் கொடுக்கப்பட்டு குறிப்பாக நாம் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை 28, 29ஆம் தேதி நாம் அனுசரிக்கிறோம். அதற்கு முன்பாக 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை, 25ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். அதேபோல அன்று இரவு 7 மணிக்கு கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி நடைபெறும். திருச்சபையில் யாவரும் இந்த கலை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அன்றைய தினத்திலே கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற திருச்சபையின் பிள்ளைகள் அதுபோல சிறு பிள்ளைகளுக்கு உணவு காரியங்களுக்காக ரூபாய் 8000 தேவைப்படுகிறது. அதுபோல கலந்து கொள்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் பரிசு கொடுப்பது நம்முடைய வழக்கம். அந்த பரிசு கொடுப்பதற்கு ரூபாய் 10,000 தேவைப்படுகிறது. திருச்சபையில் உற்சாகமாக இந்த சிறு பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சி கிறிஸ்துடைய பிறப்பின் பண்டிகை நாளை அனுசரிக்க இருக்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக உணவு காரியங்களுக்காகவும் அதுபோல பரிசு பொருட்கள் காரியங்களுக்காகவும் கொடுக்கும்படி உற்சாகத்தோடு கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். தேவசெய்தி சகோதரர் டி ரத்னபாண்டி ஆசிரியர் அவர்கள் இயேசுவின் ஸ்தானாதிபதி ஊழியம் மஞ்சானவரும் அவர்கள் தேவனுடைய செய்தியை கன்வென்ஷன் கூடிய மூலமாக நமக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அதேபோல அன்று இரவு 8 மணிக்கு ஐக்கிய விருந்து நடைபெறும். 28ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு அறுப்பின் பண்டிகை மற்றும் ஆயத்த ஆராதனை நடைபெறும். திருச்சபையில் யாவரும் இந்த அறுப்பின் பண்டிகை மற்றும் ஆயத்த ஆராதனை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு ஆலய புதிய கோபுரம் மற்றும் முன் மண்டபம் பிரதிஷ்டை ஆராதனை தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வர்ற 29ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நாம் அநேக நாட்கள் ஜெபித்து வந்தோம். நம்முடைய ஆலய கோபுர கட்டுமான பணி காரியங்களுக்காக உற்சாகத்தோடு திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் தேவைகள் உண்டு. வர்ற 29ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு ஆலய கோபுர பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அதே போல முன் மண்டபம் செட்டு நம்ம போடுறோம். இந்த காரியத்தில் அந்த பிரதிஷ்டை ஆராதனை நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடைபெறும். திருச்சபையில் யாவர் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல அந்த ஆராதனை முடிந்த பின்பு வந்திருக்கின்ற திருமண்டல உத்தியோகஸ்தர்களுக்கான வரவேற்பு நடைபெறும். அந்த வரவேற்பிலும் திருச்சபையில் கலந்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்று மதியம் 29ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு வேதாகம தேர்வு நடைபெறும். வேதாகம தேர்வு போஷன் எல்லார் கையிலையும் கிடைச்சிருக்கும், படித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். 29ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு வேதாகம தேர்வு நடைபெறும். அன்று மாலை 5 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். அதுபோல மாலை 6 மணிக்கு அசன விருந்து, 9 மணிக்கு தோத்திர ஆராதனை, 9:30 மணிக்கு அசன மீதி பொருட்கள் ஏலம் நடைபெறும். திருச்செந்தூர் பிள்ளைகள் ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கான அனைத்து நிகழ்ச்சிகளிலும்
குடும்பமாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், அசன வரி ரூபாய் 3000 திருச்சின் பிள்ளைகள் அசன வரியை முன்கூட்டியே நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல இன்னும் ஆலய காரியங்களுக்கான தேவைகள் உண்டு. சொல்லப்போனால் சுற்றி கட்டாயம் ஃபேவர் பிளாக் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதற்காகவும் ஆயத்தப்பட்டு வருகிறோம். அதை சுற்றிலும் ஒரு ஆலயத்தை அருகில் ஒரு 6 அடிக்கு நாம் இப்போதைக்கு அந்த ஃபேவர் பிளாக் போடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோடு அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான தேவை ரூபாய் 1,00,000. திருச்சென் பிள்ளைகள் குடும்பமாக நம்முடைய ஆலயத்தை சுற்றி அலங்கரிப்பது, ஆலயம் மாத்திரமல்லாது எல்லா காரியத்தையும் செய்வது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. உணர்ந்தவர்களாக ஆலயத்தை சுற்றி அந்த ஃபேவர் பிளாக் அமைப்பது ரூபாய் 1,00,000 தேவைப்படுகிறது. அதுபோல ஆலயத்தை புதிதாக வயரிங், எல்லா இடத்துலையும் வயரிங் போயிட்டு வரல, வந்தவொடனே ஃபேனை கூட போட்டேன், ஃபேனு ரொம்ப நேரம் ஓடல, பிளக்கை அழுத்தினதுக்கு அப்புறம் தான் ஃபேனு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஒரு வயரிங்கும் நம்ம திரும்ப பண்ணணும், அதற்கும் தேவைப்படுகிறது ரூபாய் 2,00,000 தேவைப்படுகிறது. திருச்சென் பிள்ளைகள் குடும்பமாக ஆலய காரியங்களுக்கு மனம் வந்து குடும்பமாக அந்த காரியங்களுக்கு என்று கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்மையில் விழுந்த நம்ம வீட்டில் லைட்டாக ஒழுவுனா விட்டுருவோமா? ஓடு உடஞ்சிருக்கு, மழை பெய்யுது, என்ன பண்ணுவோம்? தண்ணி வீட்டில் வராமல் இருக்க என்ன பண்ணுவோம்? பனை ஓலை வெட்டியாத அதில் வச்சு தண்ணி வராமல் நம்ம பார்த்துப்போம். ஆலயத்தை அலங்கரிப்பது நம்முடைய கடமை. உள்ளே நமக்கு ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கின்ற ஆலயம் இதுதான். அநேக நாள் பிரயாசப்பட்டோம், பிரயாசத்தின் பலனை காண்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்காரா பாராட்டலையா? கோபுரத்தை கட்டியிருக்கோமா கட்டலையா? அல்லேலூயா. கட்டியிருக்கோமா கட்டலையா? நீங்க பார்த்தானே என்னையா அப்படின்னு நம்ம இருக்கு. கட்டியிருக்கோமா கட்டலையா? நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது என்னது? அதுல சிலுவை வச்சிருக்கோம், சுத்தி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பார்க்காங்க. ஜோமனிட்டு போற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏற்றவில்லை ஆலய கோபுரத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் தயவு தந்திருக்கிறார். அதை நம்ம கண்ணார கண்டிருக்கோம். அதே போல இன்னும் ஆலயத்தை சுற்றி அழகுபடுத்துவது நம்முடைய நம்மையில் விழுந்த கடமை. ஆண்டவர் வீற்றிருக்கின்ற சிம்மாசனம், பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவர் இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து ஆலய கட்டுமான பணிக்காரர்கள், குறிப்பாக ஆலயத்தை சுற்றி இந்த ஃபேவர் பிளாக் போடுற காரியம், எலக்ட்ரிஷியன் அந்த ஒரு காரியம், அநேக காரியங்களுக்கான தேவைகள் உண்டு. அவைகளை குடும்பமாக சந்திக்கும்படி, குடும்பமாக அந்த காரியங்களுக்கு என்று கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கின்றவர்கள் 15ஆம் தேதி திரு செல்வசிங் அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்த வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். தலை தாழ்த்தி பிறந்த நாளை அனுசரிக்கின்ற பிள்ளைக்காக நாம் செபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, நீர் தந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, வர இருக்கின்ற நாட்களே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கின்ற அன்பு சகோதரருடைய பெயரை வாசிக்க விசேஷமாக இந்த வேளை உமக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்தை தந்திருக்கிறீர். தாயின் கருவிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தெரிந்து கொண்டு அழைத்த தேவன், இமட்டுமாக சகோதரரோடு இருந்து நீ செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம். கிருபையாக புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறியத்தக்கதாக இந்த புதிய ஆண்டை சகோதரி வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். புதிய ஆண்டிலே அவர்களுக்கு வேண்டிய தெய்வீக சமாதானம், சந்தோஷம், சரீர சுக பலத்தை நீர் கொடுத்து உமக்குள்ளாக மகிழத்தக்கதான எல்லா ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நிறைவாக நீங்க அளிச்சுங்க. இரட்டத்தனையான நன்மையை தருவேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். வாக்கு மாறாத தேவன் என்பதை அறியத்தக்கதாக உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீ அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வித்து நீங்க அவள் நடத்துங்க. புதிய ஆண்டு எல்லா கிருபையும் சமாதானம் சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்று உமக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டிய தயவை நீங்க கொடுங்க. துதிகன மகிமை எல்லாமைக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு இந்த வேளை செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 594 சிறு பிள்ளைகள் இப்பொழுது சத்தியவசனம் சொல்வார்கள்.
உமது வேதத்தில் நான் எவ்வளவாய் பிரியமாய் இருக்கின்றேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 107. வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நான் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 107. கடவுளின் வார்த்தை. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 97. கடவுளின் வார்த்தை. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 அதிகாரம் 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். சங்கீதம் 119 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நான் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 அதிகாரம் 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 97. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். தேவன் கிருபையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். பிறப்பின் பண்டிகையை அனுசரிப்பதற்கு முன்பாக வருகையின் நாட்களே இரண்டாவது ஓய்வு நாளை நாம் எல்லாரும் அனுசரிக்க தேவன் நமக்கு தயவு தந்திருக்கிறார். ஆண்டுடைய சன்னிதானத்திலே விசுவாசத்தோடு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான கிருபையும் சமாதானத்தையும் நிறைவாக நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. எல்லாருக்கும் ஒரு அன்பின் தோத்திர நாளிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் குடும்பமாக வர விசுவாசத்தோடு நாம் ஆண்டுடைய சன்னிதானத்திலே காத்திருப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தந்து நம்மை வழி நடத்துவாராக. கடவுளின் வார்த்தை. சங்கீதம் 119 சங்கீதம் 97வது வசனத்தை வாசிங்க. சத்திய வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். டெய்லி நாள் முழுவதும் அவருடைய வேத வசனம் நமக்கு தியானமா இருக்கா? வருகை நாள் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம்மளுடைய இருதயம் தினமும் நாள் முழுவதும் அவருடைய வேத வசனத்தை தியானிக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? இருக்கோமா இல்லையா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நம்ம தினமும் என்ன பண்ணணுமா? நாள் முழுவதும் அது என் தியானம். சின்ன அரிசி எடுக்க போனாலும் ஏசப்பா எனக்கு இந்த அரிசியை தந்திருக்காருன்னு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போய் உட்கார்ந்தானாலும் சரி, எழும்பினாலும் சரி, வீட்டில் என்ன காரியம் செஞ்சாலும் சரி, வெளியே என்ன காரியம் செஞ்சாலும் சரி, நமக்கு என்ன தியானமா இருக்கணும்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த வேத வசனம் நல்ல வாழ்வு. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே தியானித்து நாம் ஒவ்வொருவரும்
ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் நமக்கு அதுதான் சொல்லுது. நாள் முழுவதும் அது ஏன் தியானம். எவ்வளவு கிருபை ஏசப்பா, எனக்கு எவ்வளவு கிருபையா இந்த நாளை எனக்கு தந்திருக்காரு. அதிகாலை வேளை என்ன அவர் அன்போடு அவர் என்ன எழுப்புனாரு. என் வேலை எல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு துணையா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய வேத வசனம் அவருடைய வழி நடத்துதலை தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புத்துணர்ச்சி பண்ணுகின்றவர்களாக, வேத வசனம் நம்மை மீண்டுமாக புது பலனை கொடுக்கின்றதாக இருக்கிறது. சோர்ந்து போயிருப்போம், வேதத்தை வாசிக்க முடியல, ஆண்டவர் வார்த்தை மூலமா நம்மகிட்ட பேசுவார். இந்த வேத வசனத்தை கொண்டு நமக்கு அநேக காரியத்தை ஆண்டவர் நமக்கு போதிப்பார். இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேத வசனத்தை உட்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிக முக்கியத்துவம் குறைந்தது நிறைந்ததாக இருக்கிறது. அதில் அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னோடு இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் 6:63 வசனத்தை வாசிங்க. யோவான் 6:63. ஆண்டவர் சொல்ற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படி சொல்லப்படுகிறதுல அவருடைய சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஜீவன் தர்றது என்னது? உயிரோடு இருக்கிறது என்னது? அவருடைய வார்த்தை. அதான் சொல்லு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. சொல்லுமா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்க எந்த வார்த்தையாவது மாறி இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில அறிய வேண்டும். இல்லை, ஆண்டுடைய பிள்ளைகள் ஆகிய கடவுளுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தையை அறிந்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நாம் உயிருள்ளவர்களாக மகிமையை நாம் செலுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சொல்லப்போனா வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மலை பிரசங்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்கின்ற ஜனங்களோடு அவர் பேசி அநேக ஆலோசனைகளை சொல்றாரு. சொல்லப்போனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதுக்கு கொஞ்சம் முன்னூட்டி போனோம்னா ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பார்க்க மோசையோடு ஆண்டவர் முகமுகமாக அவர் பேசுகின்ற நிகழ்வு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமோடு பேசின தேவன், ஈசாக்கோடு பேசின தேவன், யாக்கோபோடு பேசின தேவன், அதே போல யோசேப்போடு பேசின தேவன், மோசையோடு அதே போல வரிசை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரோடு பேசின தேவன் இன்றும் நம்மோடு அவர் தம்முடைய வார்த்தையினாலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை என்னது? பரிசுத்த வேதாகமம். நம்ம எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு கற்றுத்தர்ற பாடம் என்னது? நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா நியூஸ் பேப்பர்ல 2 விதமான காரியம் வரும். களவு செஞ்சவனையும் பட்டி எதுல போடுவாங்க? எதுல போட்டிருப்பாங்க? நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. நல்லது செஞ்சவனும் எங்க போட்டிருப்பாங்க? நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. நம்ம அந்த நியூஸ் பேப்பர்ல இந்த வாழ்வுல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? நல்லவங்களா ஆண்டுடைய பிள்ளையா நல்லது செஞ்சாங்கன்ற பெயர் வந்திருக்கா, இல்லைண்டா இவங்க செய்யறது எல்லாமே தப்பு அப்படின்ற பெயரு நமக்கு கொடுக்கப்படுதா? இந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரே ஒரு வாழ்விலே அவருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை உலகத்துக்குள்ளாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் பேசுகின்றவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் இந்த வெள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்போனா ஒரே ஒரு காரியம், இந்த லூக்கா 1 அதிகாரம் 40வது வசனத்துல இருந்து 56ஆம் வசனம் வரை நான் பார்க்கும் பொழுது அதுல ஒரு பெரிய சந்திப்பு சொல்லப்படுறது. யாருடைய சந்திப்பு? அதுல எலிசபெத் மரியாளுடைய
சந்திப்பு. இந்த எலிசபெத் மரியாளுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுத்தருகின்ற காரியம். அவள் இருவரும் பேசிய வார்த்தைகள், ஆண்டவர் நமக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து நாம் இந்த எலிசபெத் மரியாளை போல நாம் வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சிந்திக்க போறோம். முதலாவது இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இந்த எலிசபெத் மரியாளுடைய சந்திப்பு நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம். முதலாவது நம்ம என்ன பண்ணணுமா, வாழ்த்தி பேச வேண்டும். வாழ்த்துற வார்த்தையை நம்ம பேசணும். இந்த வாசித்துங்களேன், இந்த லூக்கா 1 அதிகாரத்துல 40வது வசனத்தை வாசிங்க. நம்ம பார்க்கல, சகரியாவின் வீட்டிற்குள் இந்த மரியாள் பிரவேசித்து யாரை வாழ்த்துறா? எலிசபெத்தை வாழ்த்தினாள். நம்முடைய வாழ்க்கையில யார் வீட்டுக்காவது போய் நம்ம வாழ்த்தி இருக்கோமா? சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கே போறது கிடையாது, இதுல போய் அந்த வீட்டை வாழ்த்த வேற செய்யணுமா? ஆனா நம்ம பார்க்கமச்சுல இந்த இடத்துல கற்பவதியாக இருக்கின்ற இந்த மரியாள் அந்த இடத்துல நடந்து போய் யாரை வாழ்த்துறா? எலிசபெத்தை வாழ்த்துகின்ற நிகழ்வு அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. வாழ்த்தி பேசுகின்ற வார்த்தை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விரும்புகின்ற காரியம், பிறரை நம்முடைய வாழ்க்கையை வாழ்த்தி பேச வேண்டும். ஒரு காலத்துல நல்லதே சொல்லுவாங்க, இப்பவும் நம்ம நல்லதுதான் சொல்றோம், ஆனா நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. பக்கத்து வீட்டு பாட்டி இதை செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாட்ட சொல்லுவாங்க, உன் பையன் இதை செய்யறான் அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுல கூட்டு போய் என்ன விழும்? அடி விழுந்துச்சா அடி விழலையா? எல்லாரும் இதுல உட்கார்ந்து இருக்கவங்க யாராவது அடி வாங்கலன்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்து வீட்டு பாட்டி இல்லாட்டி எங்க தாத்தா சித்தப்பா நான் செஞ்ச ஒரு காரியத்தை சொன்னாங்க, எங்க அப்பா அம்மா வீட்டுல கூட்டு போய் பின்னுனாங்க, நான் அப்படி அடியே வாங்கலன்னு யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் அடி விழுந்துச்சு. ஆனா இதே இப்போ யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம பிள்ளைய பத்தி ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நம்ம பிள்ளை யாராவது அடிச்சிருக்கோமா? அடிச்சிருக்கோமா? அடிக்கலையா? அடிக்கல. வாழ்க்கையில் நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஒரு காலத்துல நம்ம ஆலயத்துல சின்ன பிள்ளைகள் எங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க? எங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க? இன்னைக்கு எப்படி அந்த பிள்ளைகளை பின்னாடி போச்சு? நம்ம அடிக்காதனாலதான் எங்க போச்சு? எங்க போச்சு? ஒரு காலத்துல எல்லாருக்கும் தெரியும், நம்ம இன்னைக்கு வந்திருக்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே எங்க உட்கார்ந்து இருந்தோம்? முன்னாடி உட்கார்ந்து இருந்தோம். முன்னாடி உட்கார்ந்து இருந்ததுனாலதான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சார். நமக்கு முன்னாடி இருக்க என்னென்ன காரியம் நம்ம தப்பு செய்ய முடியல, பின்னாடி இருக்கிறவங்க நம்மள என்ன பண்ணாங்க? கண்டிச்சாங்க, கண்டிச்சு வளர்த்தாங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பிள்ளையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம பக்கத்துல உட்கார வச்சிட்டோம். உட்கார வச்சதுனால அந்த பிள்ளைக்கு எது தப்பு எது தவறு எது கரெக்ட் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தெரியுதா தெரியலையா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? நம்ம பிள்ளை அது எங்க போச்சுன்னு தெரியல. நம்முடைய பிள்ளைகளை முந்தி எங்க உட்கார்ந்து இருந்தோம்? நம்ம முன்னாடிதான் உட்கார்ந்து ஆண்டவருடைய ஆலயத்துல ஆராதனையே கலந்து கொண்டோம். ஆனா இன்னைக்கு அது அப்படி உல்டாவா மாறிட்டு. கேட்டா நம்மளே அழகா சொல்லிடுவோம், அவன் என் பிள்ளைய அப்படி சொன்னான், அவன் என் பிள்ளைய அப்படி சொன்னா, எதுக்கு அங்க போய் என் பிள்ளை முன்னாடி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாகவே ஒரு கோட்டையை போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டோம்? பிறரை குற்றவாளியா நம்மளை என்ன பண்ணிட்டோம்? நீதிபதியா நம்ம வந்து மாத்தி நம்ம வச்சுக்கிட்டோம். அதுதான் உண்மை. ஒரு வருநாட்கள்ல மாத்துங்க. நம்முடைய பிள்ளைகள் எங்க வந்து உட்காரணும்? பிள்ளைக்கு முன்னாடி வந்து உட்கார கற்றுக் கொடுங்க. அப்பதான் அந்த பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு தெரியும். மற்றபடி அம்மா அப்பா கூட உட்காந்துட்டு சும்மா விளையாண்டுட்டு என் பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பிள்ளையுடைய எண்ணம் மாறிவிடும். வாழ்க்கையிலே நான் பார்க்க வேண்டிய காரணம், நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய சந்ததி ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மரியாள் எலிசபெத்தை அவள் பேசுகின்றவளாக, வாழ்த்தி பேசுகின்றவளாக, வாழ்த்தி வார்த்தையை சொல்லுகின்றவளாக இந்த இடத்துல மரியாள் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில பிறரை வாழ்த்தி பேசுகின்றவர்களான வார்த்தையை நாம் பேச வேண்டும். ஆதியாகமம் 24 அதிகாரம் 60வது வசனத்துல நான் பார்க்க வாசல். ஆதியாகமம் 24:60. சொல்ல இந்த இடத்துல ரெபெக்காளை வாழ்த்துகின்ற காரியம் என்ன சொல்லப்படுது? நீ கோடா கோடியாய்
பெருகுவாயாக. எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. நம்ம வாழ்த்திருக்கோமா? 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, இல்லைன்னா 1 லட்ச ரூபா நம்ம கையில இருக்கு. நம்ம கையிலே வச்சிருந்தா அதுக்கு என்ன டெவலப்மெண்ட், என்ன மாற்றம் இருக்கும்? அந்த 1 லட்சம் எப்படியா தான் இருக்கும்? 1 லட்சமா தான் இருக்கும். இதே நீங்க பேங்க்ல போட்டீங்கன்னா வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, கொஞ்சம் கூட போகும். ஆண்டவர் நம்ம கோடா கோடியை ஆசீர்வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. நம்ம மற்றவங்கள கோடா கோடியாய் வாழ்வாயின்னு வாழ்த்தினாதான் அது நமக்கு என்ன வரும்? ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் என்கிட்ட கோடா கோடி இருக்கு அப்படின்னு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, கோடி அப்படியே தான் இருக்கும். இதே நம்ம பிறரை வாழ்த்தும் பொழுது அதே வாழ்த்து நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பலனை தரும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெபெக்காளை வாழ்த்தினது போல நாமும் வாழ்த்துகின்ற வார்த்தையை நாம் பேசுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்ற காரியம் அதை நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்போனா இந்த மத்தேயு 10 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10:12. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். யார் யாரெல்லாம் பக்கத்து வீட்டுக்குள்ள போறீங்க? பக்கத்து வீட்டுல பேசுறதே கிடையாது. எங்கேயா பக்கத்து வீட்டுக்குள்ள போக, பக்கத்து வீட்டுக்காரன் நிழலு கூட எங்க படக்கூடாது? ஆண்டவர் தந்த நிழலுப்பா, ஆண்டவர் தந்த சூரிய. அப்ப சொல்லிட வேண்டியதானே, அவன் பக்கத்து வீட்டு பாருங்க படுற சூரியன் என் வீட்டுக்குள்ள படக்கூடாதுன்னு சொல்லுவோமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வீட்டுக்கு போற தண்ணி நம்ம வீட்டுக்கு கிடந்தான் போவோம். அவன் வீட்டுக்கு போற தண்ணி என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தண்ணி பைப் லைனை கட் பண்ணிடுவோமா? அதெல்லாம் வேணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிய வேண்டிய கருவில சொல்லப்போனதுல சொல்லப்பட்டு இருக்கின்ற காரியம், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், ஆசீர்வதிக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். நம்ம ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல எண்ணத்தோட நம்மகிட்ட பேசினா கூட அதை நம்ம நல்லதா எடுத்துக்கல. பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல காரியத்துக்கு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அவ வந்தா என் வீட்டுல ரோஸ் பூ அழகா பூத்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் சொல்லுங்க பார்த்ததும் பார்த்தா ஒரு பார்வையில அந்த செடி, சொல்லுங்க சொல்றோமா சொல்லலையா? எட்டி பார்த்தா என் தோட்டத்துல இருக்கிற முருங்கை பூ ஊந்துட்டு, அது பனி பெஞ்சிச்சு, பனி பெஞ்சு 2 தூரல் விழுந்துச்சு, முருங்கைப்பூ ஊந்துட்டு. இதுக்கு பக்கத்து வீட்டியா காரணம்? நமக்கு அது தெரியல. ஆனா வேத வசனம் சொல்லுது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். நம்முடைய வாழ்க்கையில பிறரை வாழ்த்துவதற்கான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பிறரை வாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்த வேண்டும். இது எலிசபெத் மரியாளுடைய சந்திப்பு நமக்கு முதலாவது கற்றுத்தருகின்ற பாடம். நாம் பிறரை வாழ்த்துகின்ற வார்த்தையை நாம் பேச வேண்டும். இரண்டாவதா இந்த எலிசபெத் மரியாளுடைய சந்திப்பு நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் 42வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:42. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளின் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. சொல்லியிருக்கோமா? நீயும் சொல்லுவோம்ல, நீயும் விளங்க மாட்ட. சொல்றோமா சொல்லலையா? இனி இந்த வார்த்தை வாயில வரக்கூடாது. ஆனா அங்க வேதத்துல சொல்லுது, ஸ்ரீ இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது மரியாள் எலிசபெத்தை பார்த்து சொல்ற வார்த்தை தான் என்னது சொல்ல மன்னிக்கவும். இந்த எலிசபெத் மரியாளுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றுள்ள பிள்ளை துள்ளுறது. அப்புறம் எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்ற வார்த்தை தான் என்னது? உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய சந்ததி யாரு? நம்முடைய சந்ததி யாரு? நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மரியாள் எலிசபெத்துடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவது கற்றுத்தருகின்ற காரியம், இனிமையான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேச வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட நம்ம இனிமையா பேச
முடிகிறோமா? பேசுறோமா? இனிமையான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கொலோசியர் 4 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிக்கின்ற நாம் நம்முடைய வார்த்தையும் பிறருடைய வாழ்க்கையிலே நன்மையான வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை நாம் பேசுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எகிப்து அரசன் பிதேகாஸ் என்ற ஒரு ஞானிட்ட கேட்டாரு, ஞானி, உலகத்திலே இனிமையான பொருளை எனக்கு கொண்டு வந்து காமிங்க. என்ன பொருளா? என்ன பொருள் வேணுமா? இனிமையான ரொம்ப ஸ்வீட்டான பொருள் எனக்கு வேணும், அதை கொண்டு வாங்க அப்படின்னாரு. இந்த ஞானிக்கு என்ன பண்ணனே தெரியல. எதுதான் இனிமை? வீட்டுக்கு போய் பார்த்தாரு, கருப்பட்டி பானையை பார்த்தாரு. கருப்பட்டி என்ன பண்ணும்? கருப்பட்டி என்ன எப்படி இருக்கும்? இனிச்சு கிடக்கும். அங்க வீட்டில் இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தாரு, என்ன இருந்துச்சு? சீனி இருந்துச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தாரு, ஒரு பாட்டில் என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. எது இனிமை அப்படின்ட்டு அவருக்கு என்ன பண்ணனே யோசித்தாரு. எதை கொண்டு போய் நான் ராஜாட்ட கொடுப்பேன் யோசித்தாரு. ஆனா காலையிலே ஒரு மரப்பட்டி எடுத்துட்டு போனாரு. மரப்பட்டியை கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்தாரு. ராஜா, நீங்க கேட்ட உலகத்திலே இனிமையான பொருள் எது? இதுதான் ராஜா அப்படின்னாரு. ராஜாவும் அப்படியா, வை அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தாரு. உள்ள என்ன இருந்துச்சுன்னா மனிதனுடைய நாக்கு இருந்துச்சு. என்னதான்? என்னது? மனுஷனுடைய நாக்கு. ராஜாக்கு கோபம். ஏய், நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? இனிமையான பொருளை கொண்டு வான்னு சொன்னா நீ என்னத்தை கொண்டு வந்திருக்கா? மனுஷனுடைய நாக்கை கொண்டு வந்திருக்கியே அப்படின்னாரு. உடனே இந்த ஞானி சொன்னாரு, ராஜாவே, இந்த நாக்க போல இனிமையானது உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தனை கவுக்கணும்னா இந்த நாக்கு போதும், ஒருத்தனை ஐஸ் வைக்கணும்னா இந்த நாக்கு போதும். அப்படி இனிமையா பேசும், அவ்வளவு சூப்பரா இந்த நாக்கு பேசும் அப்படின்னாரு. ராஜா, அப்படியா? அது ரைட்டு தான். ஓகே, ரைட்டு. இனி அடுத்தது ஒரு கசப்பான பொருளை கொண்டு வா அப்படின்னாரு. உடனே அதே பட்டியை மூடுன இந்த ஞானி. ராஜா, இனி தரங்க அப்படின்னா. ராஜா திறந்து பார்த்தாரு. உள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும் உள்ள? அதே நாக்கு தான் இருந்துச்சு. உடனே ராஜாக்கு திரும்பியும் கோவம். இலை, இனிமையான பொருளுக்கு நாக்கை கொண்டு வந்து காமிச்ச, ஓகேன்னு விட்டுட்டேன். இப்போ கசப்பான பொருளுக்கு என்னத்தை வந்து காமிக்க? அதே நாக்க தானே காமிக்க. உடனே ராஜா அந்த இடத்துல ஞானி சொன்னாரு, ராஜா, இந்த நாக்க போல கசப்பானது ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் வேண்டான்னு நினைச்சிச்சின்னு வைங்க, அவனை கொல்லுன்னு இந்த வார்த்தையில இந்த நாக்கு என்ன பண்ணிரும்? கொன்னுரும். கசப்பான வார்த்தையை பேசி பேசி அவனை வளர விடாம ஆக்கிரும் ராஜா அப்படின்னாரு. ராஜாக்கு புரிஞ்சு போச்சு, நாக்கு எப்படிப்பட்டது, ரொம்ப மோசமானது. அதை தான் யாக்கோபு இந்த இடத்துல குறிப்பிடுற 3 அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் பார்க்கல, நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாவு சிறிய அவயமா இருந்தாலும் அது ஒரு நெருப்பு தான். இல்ல 4வது 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. நாவும் நெருப்புதான். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நாம பேசுற வார்த்தை நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறது. ஆண்டவர் தயவாக தந்த இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை நாம பேசுற வார்த்தை என்ன பண்ணுது? கரைப்படுத்துகிறது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிய வேண்டும். இனிமையான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பேசி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த எலிசபெத் மரியாளுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில 2வது கற்றுத்தருகின்ற காரியம்,
இனிமையானவர்களை நாம் பேசுகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக எலிசபெத் மரியாளுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம், பயனுள்ளவைகளை நாம் பேச வேண்டும். என்ன பேசணுமா? பயனுள்ளவைகளை பேச வேண்டுமா? லூக்கா 1 அதிகாரத்துல 48வது வசனத்துல வாசிங்க. சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னது? இது முதல் என்னை, என் சந்ததியெல்லாம் என்னை எப்படி சொல்லுவாங்களா? பாக்கியவதி என்பார்கள். நம்மளை பார்த்து யாராவது பாக்கியவதின்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது பாக்கியவதி நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்களா? பாக்கியவான் யாராவது சொல்லியிருக்காங்களா? இனி நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நம்மளை யார் சொல்லணும்? எல்லாரும் மற்றவங்க என்ன சொல்லணும்? நம்மளை பாக்கியவதின்னு சொல்லணும். ஆண்டவர் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்மளை இந்த பூலோகத்துல படைச்சிருக்காரு. ஆனா அதை விட்டுட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஓடி 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 நம்ம பாக்கியவான்ற அந்தஸ்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? விட்டுட்டு எங்க போயிடுறோம்? வெளியே போயிடும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன சொல்லுவோம்? பண்ணிய குளிப்பாட்டி வச்சாலும் அது எங்க தான் போவோம்? நம்ம மாற்ற வேணும். நம்ம ஆண்டுடைய பிள்ளை, ஆட்டுக்குட்டியானுடைய கரத்துல இருக்கின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மேய்ச்சலிலே பங்கடைந்து இருக்கின்ற நாம், நமக்கு வழிநடத்துகின்ற மேய்ப்பனாக இருக்கின்ற அவர் நமக்கு முன்பாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயனுள்ள வார்த்தைகளை நாம் பேசுகின்றவர்களாக, பாக்கியவானாக, பாக்கியவதியாக வாழுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 12 அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:36. என்ன சொல்லும்? மனுஷர் பேசி வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு உண்டா கிடையாதா? உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் மேலையும் ஒரு கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மையா பொய்யா? நம்ம மேல எல்லாரும் மேலையும் ஒரு கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. நியாய தீர்ப்பு நாளில் கட்டாயம் நியாய தீர்ப்பு செய்யப்படும். நம்ம செய்த செய்கைக்கு தக்க பலன் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு கொடுக்கப்படும். வாழ்க்கையில் நம்ம இப்ப யோசிச்சு பார்ப்போம். ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, ஒரு தப்பான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்க ஓடுவோம்? தப்பான இடத்துல தான் நிற்போம். எங்க போவோம்? அந்த இடத்துல இருந்து உடனே ஓடி நல்ல இடத்துக்கு ஓடி வந்துருவோம். அதே போலதான் நியாய தீர்ப்பு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்விலே, இந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து நம்முடைய நடக்கையை, நம்முடைய செய்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு பாக்கியவானாக, பாக்கியவதியாக நாம் காணப்படுவதற்கு பயனுள்ள வார்த்தைகளை, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் பிறரோடு நாம் பேசுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த கடைசி வாசகங்கள் லூக்கா 11 அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிங்க. லூக்கா 11, உபாகமம் 11, 19, 20, 21. இல்ல முதலாவது சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னது? 19ஆம் வசனம் தெளிவா இருக்கு. என்னது? நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்
உங்கள் ஆத்மாவிலும் பதித்து. நம்ம ஆண்டுடைய வார்த்தைய இருதயத்துல பதிக்காம நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணி சொல்லி கொடுக்க முடியுமா? நமக்கு கணக்கு தெரியாம நம்ம பிள்ளைகளுக்கு கணக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? இங்கிலீஷ் தெரியாம நம்ம பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆண்டுடைய வார்த்தை தெரியாம நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க முடியுமா? முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன காணப்படும் அதில் சொல்லப்படும், நீங்கள் என் வார்த்தைகளையும் உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு யாருக்கு வரணும்? முதல் நம்ம இருதயத்தில் வரணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்ணில் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. அதுக்கப்புறம் தான் யார்கிட்ட போனோம்? நம்ம பைபிள் வாசிக்காம யார சொல்லிட்டு இருக்கோம்? பிள்ளைய காலையில் எழும்பின உடனே யார கேட்கும்? பைபிள் வாசித்தியா ஜோமுன்யான்னு யார கேட்கும்? நம்ம வாசித்தோமா? இல்ல சொல்லப்படும், நம்ம முதல் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்து அவைகளின் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. நம்ம வீட்டில் யாரை குறித்து மட்டும்தான் பேசணும்? யாரை குறித்து பேசணும்? ஆண்டவரை குறித்து. பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்து இல்ல, பக்கத்து ஊருக்காரங்களை குறித்து இல்ல. யாரை குறித்து பேசணும்? ஆண்டவரை குறித்து நான் பேச வேண்டும். அவையில் உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசலிலும் எழுதுவீர்களாக. நம்ம வீட்டில் எல்லா வீட்லையும் இருக்கும் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். ஒரு காலத்துல சின்ன வயசுல நம்மளாம் இருக்கும் எல்லாரும் பெரியவங்களுக்கெல்லாம் சின்ன ஸ்டிக்கர் கிடைச்சா கூட என்ன பண்ணுவோம்? அதை கொண்டு வந்து வீட்டில் ஒட்டுவோம். ஒரு காலத்துல பழைய மண் வீடா இருக்கும் நம்ம வீட்டில் தகரத்துல வசனம் எழுதி வச்சிருந்தாங்க. யார் வீட்டிலலாம் தகரத்துல இருந்து வசனம் எழுதி வச்சிருக்கோம்? இன்னும் இருக்கும்னு நினைக்க நிறைய வீட்டில். பழைய காலத்துல தகரத்துல அழகாக டிசைன் பூ வரைஞ்சி அழகா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்ற வசனம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற வசனம் எல்லா வீட்லையும் தகரத்துல எழுதுனது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காலம் மாறிச்சு, கார்ட்போர்ட்ல எழுதி வந்துச்சு. அதே வசனம் இப்படி கார்ட்போர்ட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிரிண்டிங்ல வந்துச்சு. இப்போ கடைசியில் என்னாச்சு? ஸ்டிக்கர்ல வந்துச்சு. இப்போ வசனம் என்ன ஆகி போச்சு? வசனம் அநேக வசனம். ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டில் போனோம்னா பீரோல ஃபுல்லா என்னதான் இருந்துச்சு? வசனத்தை தான் ஒட்டி வச்சிருந்தோம். எல்லா வசனமும் இருந்துச்சு. இன்னைக்கு வாக்குத்தத்த வசனம் ஒரு வசனத்தை மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணிட்டோம்? மற்ற வசனத்தை விட்டுட்டோமா விடலையா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு முடிச்சிட்டோம். ஒரு காலத்துல நம்ம வீட்டுல பீரோல, வீட்டு வாசல்ல, வீட்டு கதவை திறந்தாலே கதவுல எத்தனை வசனம் இருக்கும்? 10 வசனம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு வசனம், வாக்குத்தத்த வசனம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலப்போக்கிலே மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது. ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே புது பலனை தருகிறது. இந்த கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு முன்பாக நம்மை சாட்சியுள்ளவர்களாக நிலை நிறுத்துகிறது. ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகை, அதே போல ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாட அனுசரிக்க இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நமக்குள்ளாக ஆண்டவரை நாம் ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த மரியாள் எலிசபெத்துடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுத்தந்த காரியம். முதலாவது என்னது நம்ம கற்று தந்திருக்கு? வாழ்த்துற வார்த்தையை நாம் பேச வேண்டும். 2வது இனிமையான வார்த்தையை பேசணும். 3வது பயனுள்ள வார்த்தையை பேச வேண்டும். ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகை ஆலய பிரதிஷ்டையை அனுசரிக்க நாம் ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, பயனுள்ள காரியத்தை நான் பேச நீர் எனக்கு கற்றுத்தந்த வேத வசனத்தை நான் முழுதுமாக தியானித்து நான் அதை உட்கொண்டு என்னுடைய சந்ததிக்கும் நான் சொல்லிக் கொடுத்து நம்முடைய வருகைக்காக என் குடும்பம் திருச்சபை ஆயத்தப்படுவதற்கு தேவனே நீர் எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி அந்த வருகைக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய கிருபையும் சமாதானம் சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுத்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.
ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேல் நினைவு கூர்ந்து உதடியராகிய நாங்களுடைய கட்டளின்படியே அவர் வருகை எதிர்நோக்கினவர்களாக செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிக்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராய் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு எல்லாவற்றும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. பராமரில் இருக்கிற கிருபையாக நமக்கு தந்திருக்கு இந்த வேளை நம்மை நாமே ஆண்டவருடைய பாதத்திலேயே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் விரோதமாக உலக மனிதர்கள் விரோதமாக நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், என்னை புதுப்பியும், நான் உம்முடைய பிள்ளையாக நான் இனி பாவம் செய்யாதவனாக நான் நிலைத்து நிற்பதற்கு தேவ பலத்தை தகப்பனை நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்முடைய அபாத்திர நிலையை நாம் உணர்ந்து பார்ப்போம். நான் பேசின வார்த்தைகள் செய்த செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமானவைகளாக இருக்கிறதா என்று எண்ணி பார்த்து நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். இனி தவறு செய்யாதவர்களாக ஆண்டவருடைய பாதத்திலே அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளிலே நிற்பதற்கென்று நம்மை முழுதுமாக தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்பின் அடையாளமாக தாழ்மையின் பிரவேச ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநீதி நம்பி நாங்கள் அளவத்தை நம்பி சேர்கிறோம். நாங்கள் பார்த்ததல்ல நாம் பிக்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இருக்கிற ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள்.
புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி வீண குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின்ற தத்தினால் பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சர்மத்துமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு சோஸ்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவுக்காக இந்த நம்மளுக்காக உமக்கு ஆத்மாவுமாய் எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சுத்தமில்லை என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிய நாளை மறுவும் ஆகும்படி எங்களுக்காக போயும் கடைசி நாங்கள் உமது பக்தவான்கள் அனைவரோடு உமது நித்திய ஆட்சிக்கு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாய்மாகிய சர்வ வலம் பெறும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. கர்த்தாவே, வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் சமூகத்தில் பிரீதியாய் இருக்க கடவுது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
தெய்வ சமாதானத்தோடே போக கடவோம். எல்லாருக்கும் தோத்திரம்.